வேலையாட்கள், உழவர்கள், ஏழைகள் அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டு புத்தாடை வழங்கப்படுகிறது. அடுத்த நாள் புனித அன்னையின் வடிவமாக கருதப்படும் கோமாதாவாகிய பசு வணங்கப்படுகிறது. அதன் பின் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அன்னமிடப்படுகிறது. இந்த விதமாக இந்த விழாவின் போது தனது அன்பு பிணைப்பால் முதலில் வீட்டில் உள்ளவர்கள், பிறகு அக்கம் பக்கத்தவர், அதன் பின் வேலையாட்கள், ஏழை எளியவர்கள், பின்னர் பசு மற்றும் அனைத்து உயிரினங்கள் என்று படிப்படியாக பக்தனது இதயம் விரிவடைகிறது. அதை உணராமலேயே ஒருவன் தனது இதயத்தை விரிவுபடுத்தி அகில உலகமுமே அதில் அடங்கும் அளவிற்கு பரந்த சுபாவத்தை கொண்டு விளங்குகிறான். சங்கராந்தி அன்று மாத பிறப்பு ஆனதால் அந்தணர்கள் தங்கள் காலம் சென்ற முன்னோருக்கு தர்ப்பணம் செய்கிறார்கள். இவ்விதம் மனிதன் செய்ய வேண்டிய எல்லா யஜ்ஞங்களும் இந்த பெரிய விழாவில் இடம்பெறுகின்றன. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தாங்கள் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லாமலேயே இறைவனின் விராட் ஸ்வரூப வழிபாட்டில் மிக அற்புதமாக ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். உலகெங்கும் உள்ள